மாடர்ன் குட் சமாரிட்டன். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நிறைய காரியங்கள் செய்கின்றோம். இங்கே நாம் சில மனிதர்களை பார்க்கின்றோம். இவர்கள் இயேசுவுக்காக என்ன செய்கின்றார்கள்? ஆனால் இயேசு என்ன விரும்புகின்றார்? இங்கே காண்போம். நீங்கள் நிறைய பேரை சந்திக்கணும், எல்லாருக்கிட்டையும் இயேசுவை பற்றி சொல்லணும், எல்லாரையும் ரட்சிக்கணும். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வள ஆண்டவர் இயேசு உன்னை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வள ஆண்டவர் இயேசு உன்னை. ஜனங்களே, இதோ இயேசு சீக்கிரமாய் வருகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்திலிருந்து வெளியே வாருங்கள். இதுவே கிருபையின் காலம். இயேசுவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், பரலோகம் போக தயாராருங்கள். இதோ இயேசு சீக்கிரமாய் வருகிறார், வருகிறார், வருகிறார். இதோ வருகின்றார்கள் ஆண்டவருக்காய் அதிகமாய் உழைக்கின்ற விசுவாசிகள். ஏய் ஜானு, ஏ ஐசக், எப்படி இருக்க? ஃபைன். நல்லா இருக்கியா? யா, எங்க போற? ஐஸ்கிரீம் பார்லர். எப்படி இருக்க? பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கிறாடா. நீ எங்க போற? நான் வந்து வேலை விஷயமா வெளில போயிட்டு இருக்கேன். ஓகே. ட்ரின் 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 ட்ரின். ஹலோ பாஸ்டர். ஹலோ ஜான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாஸ்டர். ஜான், சர்ச்சில் கொஞ்சம் வேலை இருக்கு, உங்களால் வர முடியுமா? வர முடியும் பாஸ்டர். இப்போ எங்கே இருக்கிறீங்க? வெளில இருக்கேன் பாஸ்டர். கொஞ்சம் உடனே கிளம்பி வரீங்களா? சரி பாஸ்டர். இந்த பாஸ்டர் எப்போதுமே இப்படிதான், எந்த வேலைனாலும் நம்மளை கூப்பிட்டுருவாரு. டேய் டேய் டேய், டைம் வேஸ்ட் பண்ணாதடா. பாஸ்டரா கூப்பிட்டாங்க, சர்ச் போலாம். இதோ வருகின்றார் ஒரு விசுவாசி. இவர் எப்பொழுதும் ஆண்டவரை ஆராய்ந்து கொண்டே இருப்பார். Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. Give thanks. இதோ வருகின்றார் ஒரு விசுவாசி. இவருக்கு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டுமென்றால் மிகவும் பிரியம். அப்பாடா, சம்பளம் கிடச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட இந்த பலன் தந்த ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி. பைபிளில் சொல்லியிருக்கு, ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் சொல்லியிருக்கு. அதே மாதிரி நான் ஆண்டவருக்காக வச்சுருக்கிற தசம பாதத்தை கரெக்டாக கொடுத்துட்றேன். இதோ வருகின்றார் ஒருவர். இவருக்கு ஆண்டவர் மேல் அதிகம் பிரியம். ஆனால் இவருக்கோ வேலை அதிகம், சபைக்கு செல்ல நேரமில்லை. அப்பா, நேற்று நைட்டாக எல்லா வேலையும் செஞ்சு வந்துட்டேன். இன்னும் இன்றைக்கி தான் ஆஃபீஸ் போய் எல்லா வேலையும் செய்யணும். என்ன பண்ணுறது பா? ஏசப்பா, இன்றைக்கி எல்லா வேலையும் சீக்கிரமாக செய்ய கிருபையை தாங்க ஏசப்பா. இன்றைக்கி சர்ச்சுக்கு ஈவினிங் சர்வீஸ் ஆச்சு அட்டென்ட் பண்ணு ஏசப்பா. ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. அம்மா, இது யாரும் அடிபட்டு இருக்காங்க? ஐயா, எனக்கு ஹெல்ப் பண்ண ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நான் ஊழிக்கு போனேன், நேராகிட்டு நிறைய மக்களே போய் சந்திக்கணும். நான் போனேன், சாரி. ஐயோ, ஆக்சிடென்ட் போல, யாரோ அடிபட்டு. யார் பத்த பிள்ளையோ இது? ஏய், ஆக்சிடென்ட்டா? ஆமாடா, யாரோ அடிபட்டு இருக்காங்க. ஆனா நம்ம டைம் இல்ல, நம்ம சர்ச்சுக்கு போணும். வா போலாம். Give thanks to the grateful one. Oh my God, someone said, Can I help you? Sorry, I can't help you. I have to go. It's getting really late. ஐயோ, ஆக்சிடென்ட்டு. ஆஹா, இன்னைக்கு சண்டே, சர்ச்சுக்கு போகணும். உங்களுக்கு உதவணும் தான் ஆசையாக இருக்குது, ஆனால் டைம் ஆச்சு. என்னை மன்னிச்சிடுங்க, தசம பாதம் கொடுக்கணும். ஐயோ ஐயோ, ஆக்சிடெண்ட்டா? யார் இது? யார் இது? வேலைக்கு போனுவேன், டைம் ஆயிடுச்சே, என்ன பண்ணுறது? ஹெல்ப் பண்ண ஆசையாக இருக்குது, ஆனால் ஹெல்ப் பண்ணுவேன். ஐயோ, வாங்க தண்ணி குடிங்க. யார்கிட்ட ஹெல்ப் பண்ண இருக்காங்களா? ஐயோ தம்பி, இங்கே வாங்கப்பா, வாங்க ஹெல்ப் பண்ணு எனக்கு. வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஒரு நாள் இவர்களை தேடி இயேசு வருகிறார். இங்கே என்ன நடக்கிறது காண்போம். ஏசப்பா வர. ஏசுப்பா வராரு. எஸ் பண்ணி தான் கூப்பிட்டீங்க, இன்னும் கூப்பிடலையா? நான் நிறைய ஒளியெல்லாம் செஞ்சேனே, நிறைய மக்களை செஞ்சுத்தேன், இன்னும் கூப்பிடலையா? ஏசுப்பா, என்னையா கூப்பிட்டீங்க? என்னையா கூப்பிட்டீங்க? நான் உங்களுக்கு நிறைய வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன் ஏசுப்பா. நானா? போ.
ஏசப்பா என்னவா கூப்பிட்டீங்க? But Lord, I worship you all the time. ஏசப்பா என்னைய கூப்பிட்டீங்க? நான் உங்களுக்கு தசமபாதம் கொடுத்தேனே. ஏசப்பா என்னைய கூப்பிட்டீங்க? என்னையவா? என்னைய கூப்பிட்டீங்க? இந்த ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நாம் ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்கின்றோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? பிறருக்கு நாம் கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும். ஆமென்.